ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஆனந்தம் சேனலில் சில முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். முக்கியமாக நமக்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்துட்டு நம்ம புதுச்சேரி மெடிக்கல் காலேஜஸில் என்னென்ன வேகன்சி வந்து ரவுண்ட் 2 எம்சி சீட் பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்றத முக்கியமாக பார்த்தலாம். முக்கியமாக ஜிப்மருக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது, இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாக்கு என்ன இருக்குது, அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் பிடிஎஸ்க்கும் நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய என்ன வேகன்சின்னு நம்ம பார்த்தலாம். அதோட ஜிப்மர் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்துட்டு அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்தலாம். அப்புறம் சென்டாக்ல வந்து என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிப்மருக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எம்சிசியில் வந்து நம்ம வந்து இப்போ கிளியர் வேகன்சி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். கிளியர் வந்து வேகன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஓப்பனாக இருக்குது, என்ன வந்துட்டு லெஃப்ட் ஃபில் ஆகாத சீட் அப்படின்றத முதல்ல பார்த்துலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெர்ச்சுவல் அண்ட் கிளியர் வேகன்சி வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது கிளியர் வேகன்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சீட்டுன்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியாவில் எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஓப்பன் கோட்டா இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜிப்மர் புதுச்சேரி பிரான்ச் பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒரு வேகன்ட் இருக்குது, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேகன்சி இருக்குது, இடபிள்யூஎஸ் பிஹெச் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்களே அதுக்கு ஒன்று இருக்குது, எஸ்டிக்கு ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக 4 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் புதுச்சேரி ஆல் இண்டியாவில் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ண ஓப்பன் கேட்டகரியில் வந்து நமக்கு வேகன்சி இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல் கோட்டான்னு சொல்லக்கூடிய புதுச்சேரி டொமிசைல் ஸ்டூடெண்ட்ஸ் புதுச்சேரி மனிதர்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல பார்க்கும்போது நமக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சு பிசி கேட்டகரியில் ஒரு சீட்டு வேகன்சி இருக்குது. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி அதுக்கு வந்துட்டு ஒரு சீட் இருக்குது. எஸ்டிக்கு வந்து 2 சீட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் பிசி ஃபிசிக்கலி சேலஞ்சு ஆகட்டும், ஓப்பன் ஜென்ரல் ஃபிசிக்கல் சேலஞ்சு ஆகட்டும் புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கானதுனால நீங்கள் வந்துட்டு எம்சிசி வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அதை வந்து வாங்கணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அவங்க சொன்ன சென்டரில் தான் நீங்கள் போய் வாங்கணும். அது நம்ம நிறைய தடவை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் போய் இதை வாங்கினா தான் இது வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அவங்க அதுக்கான நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. 9th முடிக்கும், அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. 9 செப்டம்பர் முடிக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போய் பார்த்துட்டு இதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஃபில் ஆகாமல் போச்சு அப்படின்னா இது என்ன ஆகிடும்னா அவங்க அல்காரிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த எம்சிசியோட இன்ஃபர்மேஷன் இருக்கிற அல்காரிதம் படி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசி பிஹெச் வந்துட்டு பிசியா அதாவது ஓபிசிஎன்சியில் கன்வெர்ட் ஆகிடும். ஓப்பன் பிஹெச் அப்படின்றது வந்துட்டு ஃபில் ஆகவே இல்லைனா 3rd ரவுண்டு அல்காரிதம் எம்சிசி இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் படி அது வந்துட்டு ஜென்ரல் அதாவது ஓப்பன் ஜென்ரல் ஃபார் புதுச்சேரி டொமிசைல் கேண்டிடேட்டுக்கு மாறிடும். ஸோ புதுச்சேரி ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது எஸ்டி அது ஃபில் ஆகாது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சீட்டு என்ன ஆகிடும்னா எஸ்சியா கன்வெர்ட் ஆகிடும். அதாவது புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த புதுச்சேரி டொமிசைல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம புதுச்சேரி இருக்கக்கூடிய ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எம்சிசியில் இதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் ஜிப்மர் காரைக்காலுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்டேட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிசி அதாவது ஓபிசி தான் அவங்க வந்து பிசின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஓபிசிஎன்சிங்கிறது தான். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 8 சீட்ஸ் வேகன்சி இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் இருக்குது. ஓப்பன் ஜென்ரல் அதாவது ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 11 சீட்ஸ் இருக்குது. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்ஸ் இருக்குது. எஸ்டி பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ், 27 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது. ஓகே. இதுவே ஜிப்மர் இன்டர்னல் சொல்லக்கூடிய புதுச்சேரி மனிதர்கள் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய புதுச்சேரி இன்டர்னல் கோட்டா டொமிசைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்துட்டு அதாவது ஜென்ரல் ஓப்பனே ஒரு சீட் இருக்குது. அப்போ நம்ம புதுச்சேரி இருக்கக்கூடிய இப்போது நம்ம சென்டாக்ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த சீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ தட் ஓப்பன் ஜென்ரலில் ஒரு சீட்டு காரைக்காலில் வேகன்சி இருக்கும்போது உங்களுக்கு நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஐஜிஎம்சியில் சீட்டு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே அப்கிரேடேஷன் ஆகி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் வந்து சென்டாக்ல வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் வந்து என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் ஜென்ரல் காரைக்காலில் ஒரு சீட்டு நம்ம புதுச்சேரி மனிதர்களுக்கு இருக்கு. ஸோ தயவுசெய்து அப்ளை பண்ணும்போது இதை போடுங்க, இந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்து போடுங்க. ஓகே. அதே மாதிரி எஸ்டி சீட்ஸ் வந்து 2 இருக்கு. இது வந்து அவங்க இந்த ரவுண்ட் பார்ப்பாங்க. அப்படி ஃபில் ஆகாத போது 3rd ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி சீட் 2மே வந்து புதுச்சேரி காரைக்கால் பிரான்ச்சுக்கான எஸ்சி சீட்ஸ் புதுச்சேரி டொமிசைல் கேட்டகரிக்கு மாறிடும். ஓகேங்களா. ஸோ அதனால ரவுண்டு 3ல வந்து அல்காரிதம் எம்சிசி இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் அல்காரிதம் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுபடி உங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸ் வரும். ஸோ 3rd ரவுண்டில் நமக்கு தெரிய வரும் இது வந்து எப்படி அவங்க கன்வர்ஷன் கொடுக்குறாங்க அப்படின் போது. ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்தது பார்க்கும்போது
IGMCRI இருக்கு இல்லையா புதுச்சேரி, இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கான சீட்டில் பார்த்தீங்கன்னா பிசி ஓபிசி இது வந்து ஓபிசி வரும். ஸோ அது வந்து 7 சீட்ஸ் வந்துட்டு வேகன்சி இருக்கு. பிசிலேயே ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஒரு சீட் இருக்கு. இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் இருக்குது. ஓப்பன் ஜென்ரல்னு சொல்லக்கூடிய யாராவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 சீட்ஸ் இருக்கு. ஜென்ரல் ஓப்பன் ஜென்ரல்லே ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஒரு சீட் இருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு 4 சீட் இருக்கு. எஸ்டிக்கு 2 இருக்கு. இதுக்கும் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுக்கோங்க. தயவு செய்து அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து போடலாம். இந்த செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போடலாம். IGMCRIக்கு நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓப்பன் இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. ஏன்னா 25 சீட்ஸ் வந்துட்டு வேகன்சி இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பார்ப்போம் நமக்கு கிடைக்கிறது அதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு தான் கிடைக்காது. பட் நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து அங்கே ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் இதை நீங்கள் வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் போடுறது வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு. நீங்கள் போடுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் அறுபடை வீடுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டீம்டுங்கும் போது ஓப்பன், யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த ஸ்டேட்டில் வேணாலும். ஸோ அது 78 சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்குது. டோட்டலாக 394 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டுக்கு மட்டுமே வேகன்சி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. மகாத்மா காந்தியில் NRIக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 சீட்ஸ். மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் டீம்டு இருக்குங்களா புதுச்சேரி 25 வேகன்சி இருக்கு. மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் டீம்டு அதாவது NRIக்கு வந்துட்டு 25, மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய டீம்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 95 வேகன்சி இருக்கு. ஸ்ரீ லட்சுமி நாராயணா இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டீம்டு மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியதில் 124 சீட்ஸ் வேகன்சி இருக்கு. விநாயகா மிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 72 சீட்ஸ் ஓப்பன் டீம்டு சீட்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் இல்லையா புதுச்சேரி. ஸோ ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் 19 சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ இதுவும் நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்கோர் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 5 சீட்ஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 2 சீட் இருக்குது. ஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா 7 சீட் இருக்குது. ஓப்பன் ஃபிசிக்கலி சேலஞ்சு 1 இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிலேயே ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 1 இருக்குது. எஸ்டிக்கு 1 இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் புதுச்சேரியோட டென்டல் காலேஜ், இதுக்கான ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸோட வேகன்சி இது. ஓகேங்களா. இப்போ டீம்டு பிடிஎஸ் ஒரு காலேஜ் இருக்கு இல்லையா, இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் புதுச்சேரி, இது டீம்டு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா 45 பிடிஎஸ் சீட்ஸ், அதாவது டீம்டு பெய்டு சீட்ஸ் வந்துட்டு வேகன்சி இருக்கு. ஸோ இது வந்துட்டு பார்க்கும்போது நமக்கு வேகன்சி வந்து நம்மளால வந்து இதை பார்க்க முடியுது. ஸோ டீம்டுக்காகட்டும் பிடிஎஸ் கவர்மெண்ட் அண்ட் பிடிஎஸ் டீம்டு, எம்பிபிஎஸ் டீம்டு, எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜான IGMCRI பொறுத்தவரைக்கும் 25 சீட் 25 சீட்ஸ் எம்பிபிஎஸ் வேகன்சி இருக்கு. ஸோ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் காரைக்கால இன்டர்னல் கோட்டால 3 வேகன்சி. ஸோ அது வந்து ஓப்பன்ல 1 இருக்குது. ஸோ அதனால தயவு செய்து நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் வாக்கிங் கொடுங்க. அதே மாதிரி தான் காரைக்காலுக்கு ஓப்பனுக்கு 27 சீட்ஸ் இருக்குது. ஜிப்மர் புதுச்சேரி இன்டர்னல் கோட்டாக்கு 4 சீட்ஸ் இருக்குது. ஓப்பனுக்கு வந்துட்டு 4 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கான வேகன்சி வந்துட்டு நமக்கு MCC கொடுத்தது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து MCC பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அது வந்து நமக்கு போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து அவங்க 9th செப்டம்பர் வந்துட்டு டில் 11:55 PM முடிக்கும் உங்களுக்கு உண்டு. சாய்ஸ் லாக்கிங் வந்துட்டு உங்களுக்கு 4 PMக்கு ஆரம்பிச்சு 9 செப்டம்பர் அன்னைக்கு 4 PMலேருந்து 11:55 PM முடிக்கும் உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் உண்டு. ஸோ சீட் அலாட்மெண்ட் வந்துட்டு 10th and 11th, ரிசல்ட் வந்து 12th செப்டம்பர். ஓகேங்களா. ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் வந்து 13th to 19th செப்டம்பர். ஸோ இது நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி இந்த PWDக்கு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர்ஸ் வந்து அடிஷனலாக ஆட் பண்ணதும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எலிஜிபிலிட்டி அந்த சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ வந்து கிளியர் வேகன்சி நான் ஃபுல்லுமே உங்களுக்கு சொல்லியாச்சு. வெர்ச்சுவல் வேகன்சிங்கிறது என்னென்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்கிரேடேஷன் அவங்க வந்துட்டு பண்ணால் இந்த வேகன்சி உருவாகுன்றது தான் மீனிங். ஸோ அதனால் நீங்கள் இதை போய் பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம கிளியர் வேகன்சி தான் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வேகன்சி காமிக்குது பார்த்தீங்களா, அந்த வெர்ச்சுவல் வேகன்சிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணாங்கன்னா அப்போ இந்த வேகன்சி வந்துட்டு வெர்ச்சுவலாக உருவாகும் அப்படிங்கிறது. கிளியர் வேகன்சிங்கிறது இப்போ என்ன இருக்குது அப்படின்றது, அதனால் நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் வந்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு பிஎஸ்சி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க 25-26க்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக இங்கே போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்படி வந்து நீங்கள் போட்டுட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு நியூவாக இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து 1 செப்டம்பரே ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 22 செப்டம்பர் முடிக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராஸ்பெக்டஸில் போயிட்டு நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸும் பாருங்கள். அதில் அவங்க வந்துட்டு எலிஜிபிலிட்டி கேட்டகரி என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் வந்து நீங்கள் கொண்டு வரணும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அவங்க அதில் கிளியராக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லையும் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்றத பிஎஸ்சி நர்சிங்க்கு அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வந்து நீட் பேஸில் தான் இது நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்துட்டு என்னென்ன பண்ணணும், இமெயில் ஐடி மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரியில் வரீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், இதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்ன இதில் போடணும், அதுக்கப்புறமேட்டு அதுக்கான சீட், இது வேகன்சி, லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அந்த இது டீட்டெயில்ஸ் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் வர சொல்லும்போது நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அப்புறமேட்டு அதாவது ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சீட்டை இது பண்ணால் என்ன பெனால்ட்டி இருக்கும் அது அவங்க கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் அக்கமடேஷன் பற்றினது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் போய் பாருங்கள். அனக்ஷர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங்கானது. சென்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு நீட்டுக்கு ரவுண்ட் 2க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 12th செப்டம்பர் 2025 5 PM வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் போடணும் எல்லாமே போய் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்க, இதுதான் இது. அது மட்டும் இல்லாமல் சென்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற படிப்புக்கு லேட்டரல் யூஜி லேட்டரல் என்ட்ரிக்கு ஆகட்டும், பிடெக் லேட்டரல் என்ட்ரி, இது மற்ற நான் ப்ரொஃபஷனல் நீட் ஆர்ட் கோர்சஸ், சயின்ஸ், காமர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான அலாட்மெண்ட்ஸ் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம போய் பார்க்க முடியுது. ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் ஃபுல் டீட்டெயில்ஸ். எம்சிசியில் தயவுசெய்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, ஜிப்மர்லையும் சரி புதுச்சேரி காலேஜஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் மீன்ஸ் சீட் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறவங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். ஓகேங்க, மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.